வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் உங்கள் லைக்கை தெரிவிப்பதோடு ஷேர் பண்ணுவதையும் கொமெண்ட் பண்ணுவதையும் மறந்துவிட வேண்டாம். இது அன்புடன் உங்கள் கணேஷ். தத்துவங்கள். வாழும் வாழ்க்கை நிரந்தரமில்லாமல் இருக்கும்போது பழகும் மனிதர்களும் நிரந்தரமில்லாமல் போய்விடுகிறார்கள். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. பொக்கெட் மணி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கும் கொடுத்து பழகுங்கள். வயதானவர்களுக்கு தேவைகள் இல்லை என எந்த அகராதியிலும் இன்னும் எழுதப்படவில்லை. நீங்களும் தவறிழைக்க தகுந்தவர்கள். ஆகவே பிறரை மதிப்பிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.